வணக்கம். உண்மையின் எதிரொலி. இது உங்கள் சிலோன் மிரர் செய்திகள். செய்திகளை தருவது நாங்கள், முடிவுகளை எடுப்பது நீங்கள். என்று எமக்கு கிடைத்த செய்திகளை பார்க்கலாம். உண்மையை உரைக்கும் உன்னத குரல் சிலோன் மிரர். இன்றைய செய்திகள். அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் குடும்பத்துடன் 4 நாள் பயணம் மேற்கொண்டு ஏப்ரல் 21 இந்தியா சென்றடைந்துள்ளார். இந்திய வம்சாவளியை சேர்ந்த அவரது மனைவி உஷா, குழந்தைகள் எவான், விவேக், மிராபெல் ஆகியோரும் அவருடன் சென்றுள்ளனர். புதுடெல்லி விமான நிலையத்தில் தரையிறங்கிய ஜேடி வான்ஸையும் அவரது குடும்பத்தினரையும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வரவேற்றார். ஜேடி வான்ஸின் மகள், 2 மகன்களும் இந்திய பாரம்பரிய உடை அணிந்திருந்தனர். இருந்தாலும் ஜேடி வான்ஸும் அவரது மனைவியும் மேற்கத்திய உடையில் இருந்தனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு இறக்குமதி வரியை கடுமையாக உயர்த்தினார். தற்போது அந்த வரி விதிப்பு 90 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் துணை அதிபர் வான்ஸில் இந்திய பயணம் அமைகிறது. ஜேடி வான்ஸ் தனது குடும்பத்தினருடன் டெல்லியில் உள்ள சுவாமி நாராயணன் அக்ஷர்தாம் கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்தார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை மாலையில் சந்திக்கும் ஜேடி வான்ஸ் இருதரப்பு வர்த்தகம், வரி, வட்டார பாதுகாப்பு தொடர்புடைய முக்கிய விவகாரங்கள் மற்றும் ஒட்டுமொத்த ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பிரதமர் மோடியுடனான சந்திப்பிற்கு பின் ஜேடி வான்ஸ் குடும்பத்துடன் ஜெய்ப்பூர் செல்கிறார். செவ்வாய்க்கிழமை அங்கு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கின்றார். பின்னர் புதன்கிழமை அன்று ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலுக்கு அவர் செல்கிறார். பின்னர் மீண்டும் ஜெய்ப்பூர் செல்லும் ஜேடி வான்ஸும் குடும்பத்தினரும் அங்கிருந்து 24 அமெரிக்கா புறப்பட உள்ளதாக விவரமறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பெல்ஜியம் கார் பந்தயத்தில் அஜித்குமார் அணி அசத்தல், புதிய சாதனை படைத்து 2ஆம் இடம். நடிகர் அஜித்குமாரின் கார் பந்தய அணி பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச கார் பந்தயத்தில் புதிய சாதனை படைத்துள்ளது. ஸ்பா பிரான்ஸ்கோ சாம்ப்ஸ் என்ற புகழ்பெற்ற பந்தயத்தில் அஜித்குமாரின் அணி 2ஆம் இடத்தை பிடித்து அசத்தியுள்ளது. சமீப காலமாக கார் பந்தயத்தில் தீவிர கவனம் செலுத்தி வரும் நடிகர் அஜித்குமாருக்கு அவரது நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படத்தின் வெற்றிக்கு அடுத்ததாக இந்த கார் பந்தயத்திலும் ஒரு பெரிய வெற்றி கிடைத்துள்ளது அவரது ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான அஜித்குமார் தனது திரை வாழ்க்கைக்கு இடையே கார் பந்தயத்திலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். அக்டோபர் முதல் மார்ச் வரையிலான மாதங்களில் திரைப்படங்களில் நடிப்பதற்கும் எஞ்சிய மாதங்களில் முழுமையாக கார் பந்தயத்தில் கவனம் செலுத்துவதாகவும் அவர் சமீபத்தில் அறிக்கை மூலம் தெரிவித்திருந்தார். அதன்படி அவர் திட்டமிட்டபடி குட் பேட் அக்லி திரைப்படத்தின் படப்பிடிப்பை முடித்தார். சமீபத்தில் வெளியான இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. விடாமுயற்சி திரைப்படத்தின் தோல்வியால் ஏமாற்றம் அடைந்திருந்த அஜித் ரசிகர்கள் குட் பேட் அக்லி திரைப்படத்தை கொண்டாடி தீர்த்தனர். திரைப்படம் வெளியானவுடன் மீண்டும் கார் பந்தயத்தில் முழுமூச்சுடன் களமிறங்கிய அஜித்குமாரின் அணி பெல்ஜியத்தில் நடைபெற்ற ஸ்பா பிரான்ஸ்கோ சாம்ப்ஸ் பந்தயத்தில் பங்கேற்று இந்த சிறப்பான வெற்றியை பெற்றுள்ளது. அஜித்குமாரின் மேலாளர் சுரேஷ் சந்திரா இந்த வெற்றியை தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இந்த புதிய சாதனை அஜித்குமார் மற்றும் அவரது அணியினருக்கு மேலும் பல வெற்றிகளை பெற்றுத்தரும் என்று ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவித்து வருகின்றார்கள். அரசாங்கம் மறைக்கும் மூளையாகிய சூத்திரதாரி இதோ உதயகம்மன் பில. பிவிதுரு கெல உரிமைய ஊடக சந்திப்பில் கட்சியின் தலைவர் சட்டத்தரணி உதயகம்மன் பில இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இன்று நான் ராம்போவை போல் உணர்கிறேன். சிறுவயதில் ஒரு பெரிய இராணுவத்துடன் ராம்போ தனியாக போராடும் காட்சிகளை பார்த்தபோது இவை திரைப்படங்களில் மட்டுமே நடக்கும், நிஜ வாழ்க்கையில் நடக்காது என்று நினைத்தேன். ஜனாதிபதி முதல் பெயர் தெரியாத பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரை யாராவது பேசினால் ஒட்டுமொத்த அரசாங்கமும் தாக்குவது என்னை ஒருவனையே. டில்வின் சில்வா முதல் ஜேவிபியில் உள்ள அனைத்து தலைவர்கள் முதல் சாதாரண உறுப்பினர் வரை தாக்குவது என்னை ஒருவனையே. ஒரு குழு உங்களை தாக்க வந்தால் போர் தொடங்குவதற்கு முன்பே வெற்றி உங்களுடையது என்று ஒரு பழமொழி உண்டு. ஒட்டுமொத்த அரசாங்கமும் ஒருமித்து என்னை ஒரு தனித்துவமான ஹீரோவாக மாற்றிய மாலிமாவின் தலைவர்களுக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தில் வணக்கம் செலுத்துகின்றேன். அரசாங்கத்தின் மூளையாகிய சூத்திரதாரி எங்கே? மாலிமா அரசாங்கம் மற்றொரு முறை இந்த நாட்டின் மக்களை ஏமாற்ற முயன்ற முயற்சியை நாங்கள் தோற்கடிக்க முடிந்தது. அரசாங்கம் 6 மாதங்களை நிறைவு செய்த போது கர்தினால் அரசாங்கத்திற்கு அச்சுறுத்தல் விடுத்தார்.
ஈஸ்டர் தாக்குதலுக்கு 6 வருடங்கள் நிறைவடையும் ஏப்ரல் 21ஆம் தேதிக்குள் ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரியை அரசாங்கம் வெளிப்படுத்த தவறினால் தான் கத்தோலிக்க மக்களுடன் வீதியில் இறங்குவதாக அவர் கூறினார். இதனால் பதற்றமடைந்த ஜனாதிபதி மார்ச் 30ஆம் தேதி தேர்தல் மேடையில் இருந்து ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை வெளிப்படுத்துவதாக உறுதியளித்தார். அதனால் ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி ஏதாவது வெளிப்படுத்துவார் என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். இன்று ஏப்ரல் 21 வெளிப்படுத்தினாரா? முடியவில்லை. அதுவும் அரசாங்கத்தின் மற்றொரு நிறைவேற்றப்படாத வாக்குறுதியானது. ஏன் அப்படி நடந்தது? பிள்ளையானை தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைத்திருக்கும் போதே பிள்ளையான் வாக்குமூலம் அளித்த விதமாக தங்கள் மனத்தில் உள்ள ஒருவரை சூத்திரதாரி என்று அறிவிக்க அரசாங்கம் திட்டமிட்டிருந்தது. அதனால்தான் பிள்ளையானை கைது செய்து யாரிடமும் பேச அனுமதிக்கவில்லை. அதனால்தான் சட்டப்படி தனக்கு உரிமையுள்ள ஒரு வழக்கறிஞரின் உதவியை பிள்ளையானுக்கு பெற வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதனால்தான் அரசியல் அமைப்பை மீறி கைதுக்கான காரணத்தை காட்ட போலீசார் மறுத்தனர். இதற்கிடையில் ஜனாதிபதி கைது ஈஸ்டர் தாக்குதலுக்காக என்று கூறினார். ஆனால் கைத்தொழில் அமைச்சர் ஈஸ்டர் தாக்குதலுக்காக அல்ல, ஒரு பேராசிரியர் காணாமல் போனதற்காக என்று கூறுகிறார். பிள்ளையான் ஈஸ்டர் தாக்குதல் குறித்து முக்கியமான தகவல்களை வெளிப்படுத்தி வருவதாக போலீஸ் அமைச்சர் பாராளுமன்றத்தில் கூறினார். அந்த போலீஸ் அமைச்சரின் கூற்றுக்கு இணங்கத்தான் மாலிமாவின் கூலிக்கு அமர்த்தப்பட்ட சமூக ஊடகவியலாளர்கள் பிள்ளையான் எல்லாவற்றையும் கக்குவான், பிள்ளையான் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடையவன் போன்ற தலைப்புகளை உருவாக்கினர். அதேபோல் மாலிமாவால் பராமரிக்கப்படும் நபர்களை வைத்து ஊடக சந்திப்புகளை நடத்தி இந்த கருத்தை சமூகமயமாக்கினர். நம் நாட்டிற்கு அமைதியை ஏற்படுத்த உயிரை பணியம் வைத்த ஒரு மனிதனின் வாழ்க்கையை வைத்து அரசாங்கம் நடத்தும் இந்த நாகரீகமற்ற விளையாட்டை நான் பார்த்தேன். அந்த அநியாய விளையாட்டை எப்படியாவது நிறுத்துவேன் என்று நான் உறுதியளித்தேன். அதனால் அரசாங்கத்தின் தந்திரோபாயங்களை தோற்கடித்து நான் ஒரு சட்ட சிக்கலை ஏற்படுத்தி பிள்ளையானை பார்க்க சென்றேன். உங்களை கைது செய்வதற்கான காரணத்தை சொல்ல போலீசார் அரசியலமைப்பின்படி கடமைப்பட்டுள்ளனர். காரணம் சொன்னார்களா என்று நான் பிள்ளையானிடம் கேட்டேன். அவர் கைதுக்கான ரசீதை காட்டினார். அதில் கைதுக்கான காரணம் என்று இருந்த இடத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் சில பிரிவுகளின் எண்கள் மட்டுமே இருந்தன. காரணம் எதுவும் எழுதப்படவில்லை. அதாவது பிள்ளையானை கைது செய்வதற்கான காரணம் போலீசாருக்கு கூட தெரியாது. உங்களிடம் ஈஸ்டர் தாக்குதல் பற்றி கேட்கின்றார்கள் என்பது உண்மையா என்று நான் கேட்டேன். என்னிடம் ஈஸ்டர் தாக்குதல் பற்றி எதுவும் கேட்கவில்லை. கேட்டாலும் பதிலளிக்க எனக்கு எதுவும் தெரியாது என்று பிள்ளையான் பதிலளித்தார். ஏனெனில் அவர் 2015 முதல் 2020 வரை போலீஸ் காவலில் இருந்தார். பின்னர் அவரது ஒப்புதலுடன் நான் அதை நாட்டுக்கு சொன்னதால் அரசாங்கத்தின் சூத்திரதாரியை உருவாக்கும் நடவடிக்கை அங்கேயே முறியடிக்கப்பட்டது. அரசாங்கம் வெறித்தனமாக என்னை சேற்றை வாரி இறைப்பதில் ஆச்சரியமில்லை. 22 மில்லியன் மக்களை ஏமாற்ற எடுத்த முயற்சியை தனியாக தோற்கடிக்க முடிந்ததில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன். அரசாங்கத்தின் பெரிய தலைவர்கள் வெறித்தனமாக என்னை திட்டும் அளவே என் வெற்றியின் அளவுகோலாக மாறிவிட்டது. அரசாங்கம் ஊடகங்கள் முன் என்னை எவ்வளவு திட்டுகிறது என்பதுதான் அது. அரசாங்கம் மறைக்கும் மூளையாகிய சூத்திரதாரி இதோ. இப்போது அரசாங்கத்தால் சூத்திரதாரியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றாலும் உலகின் மிகச்சிறந்த குற்றவியல் புலனாய்வு அமைப்பாக கருதப்படுவது அமெரிக்காவின் பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அதாவது FBI, அவர்களிடம் உள்ள வளங்கள், தொழில்நுட்பம் மற்றும் அனுபவம் ஆகியவற்றிற்கு இணையாக உலகில் எந்த அமைப்பும் இல்லை. அமெரிக்காவுடன் போரிடும் ISIS அமைப்பு ஈஸ்டர் தாக்குதலுக்கு பொறுப்பேற்றதாலும் தாக்குதலில் அமெரிக்கர்கள் இறந்ததாலும் FBI தாமாக முன்வந்து விசாரணையில் ஈடுபட்டது. இவர்கள் சாட்சிகளையும் சந்தேக நபர்களையும் விசாரித்தனர். வெடிகுண்டு வெடித்த இடங்களில் இருந்த தடயங்களை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்தனர். பயங்கரவாதிகள் பயன்படுத்திய கைபேசிகள் மற்றும் மடிக்கணினிகளில் இருந்த தகவல்கள் மற்றும் நீக்கப்பட்ட தகவல்கள் அனைத்தும் ஆய்வு செய்யப்பட்டன. தவ்ஹீத் ஜமாஅத் அமைப்பின் புத்தகங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. ISIS குறித்து உலகெங்கிலும் உள்ள நிபுணர்களிடம் இருந்து தகவல்களை பெற்று இலங்கையில் இருந்து கிடைத்த சான்றுகளுடன் ஒப்பிட்டு பார்த்தனர். இவை அனைத்தையும் செய்த பின் இலங்கையின் ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரி வேறு யாருமல்ல, தவ்ஹீத் ஜமாஅத் அமைப்பின் தலைவர் முகமது சக்ரான் ஹாசிம் என்று FBI முடிவு செய்கிறது. மேலும் அவர் ISIS அமைப்பின் இலங்கை கிளையின் தலைவர் என்றும் நௌஃபர் மௌலவி அதன் 2வது நபர் என்றும்
ISIS அமைப்பின் கட்டளையின் பேரில்தான் சஹ்ரான் இந்த பயங்கரவாத தாக்குதலை நடத்தினார் என்றும் முடிவு செய்கிறது. இந்த அனைத்து விவரங்களையும் உள்ளடக்கிய 72 பக்க வாக்குமூலம் FBI சார்பில் அதன் சிறப்பு முகவர் மெர்லி ஆர் குட்வின் அமெரிக்க நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். ஆங்கிலம் படிக்க தெரிந்த அனைவருக்கும் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யுமாறு நான் அழைக்கின்றேன். ஈஸ்டர் தாக்குதல் நடந்த விதம் குறித்த மிக தொழில்முறை பகுப்பாய்வை அதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் உலகிலேயே சிறந்த பயங்கரவாத நிபுணரான பேராசிரியர் ரோகன குணரத்ன கூட FBI போலவே சந்தேக நபர்களிடம் இருந்து பெற்ற அனைத்து தகவல்களையும் ஆய்வு செய்தார். FBI போலவே உலகின் எந்த நாடும் பயங்கரவாத சந்தேக நபர்களை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வாய்ப்பை பேராசிரியர் குணரத்னவுக்கு வழங்குவார்கள். ஏனெனில் அவரது தனித்துவமான அறிவால் அந்த நாட்டிற்கு பயனடைய முடியும். இவை அனைத்தையும் ஆய்வு செய்து பேராசிரியர் ரோகன் குணரத்னவும் ISIS கட்டளையின் பேரில் குண்டுவெடிப்பு தாக்குதலை திட்டமிட்ட சூத்திரதாரி சஹ்ரான் ஹாசிம் என்று முடிவு செய்தார். பின்னர் அவர் தான் பெற்ற தகவல்களை உள்ளடக்கி ஸ்ரீலங்கா ஈஸ்டர் சண்டே மேசகர் என்ற ஆங்கில புத்தகத்தை எழுதினார். பின்னர் சிறில் குணவர்த்தன அவர்களால் சிங்களத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பேராசிரியர் ரோகன் குணரத்னவை விட திறமையான பயங்கரவாத புலனாய்வாளர்கள் பலர் எங்கள் NGO அணியில் உள்ளனர். அவர்கள் யூடியூப் சேனல்களை நடத்தி பல்வேறு சதி கோட்பாடுகளை சமூகமயமாக்கி வருகின்றனர். நான் அவர்களை அறிவு கூர்மையை வளர்த்து கொள்ளவும் சமூக ஊடகங்களில் இது போன்ற விஷயங்களை சொல்லாமல் ஈஸ்டர் தாக்குதல் குறித்து அவர்களுக்கு ஏதாவது தெரிந்திருந்தால் உடனடியாக போலீசில் சொல்லவும் அழைக்கிறேன். ஏனெனில் ஜனாதிபதி கொடுத்த காலக்கெடுவுக்குள் சூத்திரதாரியை கண்டுபிடிக்க முடியாமல் அவர்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள். ஜூட் பெர்னாண்டோ தந்தை கடவுளுக்கும் கீழ்ப்படியவில்லை. ஜூட் பெர்னாண்டோ தந்தை நேற்று ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி பிள்ளையான் குறித்து பல பொய்களை கூறினார். அரந்தலாவ பிக்ஷு படுகொலையை செய்த கிழக்கில் 600 போலீஸ் அதிகாரிகளை கொன்ற பிள்ளையானுக்காக கம்மன் பில எப்படி வாதாடுகிறார் என்று கேள்வி எழுப்பினார். அரந்தலாவ பிக்ஷு படுகொலை நடந்தது 1987 ஜூன் 2ஆம் தேதி. 600 போலீஸ் அதிகாரிகள் கொலை செய்யப்பட்டது 1990 ஜூன் 11ஆம் தேதி. ஆனால் கற்றுக்கொண்ட பாடங்கள் ஆணைக்குழுவுக்கு பிள்ளையான் அளித்த சாட்சியத்தின்படி அவர் 1991 புலிகள் அமைப்பில் சேர்க்கப்பட்டார். அதுவும் ஒரு குழந்தை சிப்பாயாக. அப்படியானால் அரந்தலாவ பிக்ஷு படுகொலை மற்றும் போலீஸ் அதிகாரிகள் கொலைக்கு பிள்ளையான் சம்பந்தப்பட்டவர் என்று தந்தை எப்படி கூறுகிறார்? மற்றவர்கள் எழுதி தருவதை ஆராயாமல் படித்தால் இப்படிப்பட்ட விபத்துக்கள் நடக்கும். உலகிலேயே சக்தி வாய்ந்த அரசாங்கம் இலங்கை அரசாங்கம். ஒரு கடிதத்திற்கு பயந்து டொனால்ட் ட்ரம்ப் வரியை 3 மாதங்களுக்கு ஒத்தி வைத்தார். ரணில் நக்கல். இன்று இலங்கையில் உள்ள அரசாங்கம் சர்வதேச அளவில் சீனாவிற்கு அடுத்தபடியாக உலகின் மிக சக்தி வாய்ந்த அரசாங்கம் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிடுகிறார். அமெரிக்க ஜனாதிபதியால் விதிக்கப்பட்ட சுங்க வரி இலங்கை அரசாங்கம் அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் 90 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று அவர்களே கூறியுள்ளனர் என்று விக்ரமசிங்க கூறினார். சிறிகொத்த ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். சீனாவிற்கு பிறகு சர்வதேச அளவில் மிகவும் சக்தி வாய்ந்த அரசாங்கம் நம்மிடம் உள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதிக்கு நாங்கள் ஒரு கடிதம் அனுப்பினோம். அவர் அதை 90 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக கூறினார். உலகில் வேறு எங்கும் அப்படி ஒரு அரசாங்கம் உள்ளதா? யாருக்கும் இப்படி நடந்ததில்லை. எனவே இது போன்ற பேச்சுக்களை நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் அறிக்கைகளின்படி இந்த ஆண்டு டொனால்ட் ட்ரம்பின் பிரச்சினைக்கு முன்பே 3.9% குறையும் என்று கூறப்பட்டது. 2026 3.4% மேலும் குறையும். கடனை செலுத்த வேண்டிய வேகம் இல்லை. நிதி அமைச்சர் மற்றும் ஜனாதிபதி இது குறித்து விளக்க வேண்டும். ரணிலால் லஞ்சகாணி குழு திணறல். சாமர சம்பத் மீதான விசாரணை நிறுத்தம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் ஊடகங்களுக்கு அளித்த அறிக்கை காரணமாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தொடர்பில் லஞ்ச ஆணைக்குழு மேற்கொண்டு வந்த விசாரணை நிறுத்தப்பட்டுள்ளதாக சண்டே டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. ஊவா மாகாண சபையின் முதலமைச்சராக சாமர சம்பத் தசநாயக்க பதவி வகித்த காலத்தில் மாகாண சபை அரசு வங்கியில் வைத்திருந்த பல நிலையான வைப்பு நிதிகளின் பணத்தை முதிர்ச்சி அடைவதற்கு முன்னர் எடுத்து அரசாங்கத்திற்கு 17.3 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்தியமை தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அவரை கைது செய்து நீதிமன்றம் மூலம் விளக்கமறியலில் வைத்தது.
ஆனால் அந்த சர்ச்சைக்குரிய சம்பவம் தான் பிரதமராக இருந்த காலத்தில் நடந்தது என்றும் சாமர சம்பத் அதற்குரிய பணத்தை அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் அனுமதியுடன் திரைசேரி செயலாளரால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின்படியே பெற்றுக்கொண்டார் என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஊடகங்களுக்கு அறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தார். மாகாண சபை நிதியை நிலையான வைப்பு கணக்குகளில் வைக்க முடியாது என்றும் அரசாங்க நிதி மற்றும் ஒதுக்கப்பட்ட பிற நிதி அனைத்தும் ஒரே ஆண்டில் செலவழிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அவ்வாறு செய்யாவிட்டால் அந்த நிதி அமைச்சகத்திற்கோ அல்லது சம்பந்தப்பட்ட மாகாண சபை அமைச்சகத்திற்கோ திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்றும் விக்ரமசிங்க அந்த அறிக்கையில் கூறியிருந்தார். உடனடியாக நடவடிக்கை எடுத்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இது தொடர்பில் கடந்த 17ஆம் திகதி அறிக்கையொன்றை வழங்குமாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு அறிவித்திருந்தும் அன்று அறிக்கை வழங்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு வர முடியாது என்று விக்ரமசிங்க பதிலளித்திருந்தார். எவ்வாறாயினும் அந்த அறிக்கையை வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு லஞ்ச ஆணைக்குழுவில் இருந்து வேறொரு திகதி வழங்கப்பட உள்ளது. அமெரிக்காவுடன் வணிகம் செய்பவர்களுக்கு சீனாவின் எச்சரிக்கை. வர்த்தக போர் தீவிரமடையும் அபாயம். அமெரிக்காவுடன் பெரிய அளவிலான பொருளாதார ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் நாடுகள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது. சீனாவின் நலன்களை பாதிக்கும் வகையில் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்யும் நாடுகளுக்கு எதிராக பெய்ஜிங் பதிலடி நடவடிக்கை எடுக்க தயங்காது என்று சீன வர்த்தக அமைச்சகம் திங்களன்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் சீனாவுடன் வர்த்தக உறவுகளை குறைத்துக் கொள்ளும் நாடுகளுக்கு வரி விதிப்புகளை குறைக்கவும் நீக்கவும் திட்டமிட்டு வருவதாக ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவலை மேற்கோள் காட்டி சீன வர்த்தக அமைச்சகம் இந்த அறிக்கையினை வெளியிட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை காரணமாக ஏற்கனவே நீடித்து வரும் சீன அமெரிக்க வர்த்தக போர் மேலும் தீவிரமடையக்கூடும் என்று சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தற்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு எதிராக ஏற்கனவே பல்வேறு வர்த்தக வரிகளை விதித்துள்ளார். மேலும் பல உலக நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கும் அடிப்படை வரியை அவர் விதித்துள்ளார். இருப்பினும் சீனா தவிர மற்ற உலக நாடுகள் மீது விதிக்கப்பட்ட வரிகளை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா 145% வரி விதித்துள்ளது. இதற்கு பதிலடியாக அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு சீனா 125% வரி விதித்துள்ளது. சமநிலை என்ற போர்வையில் அமெரிக்கா தனது வர்த்தக பங்காளிகளை அச்சுறுத்துகிறது. இதன் விளைவாக உலக நாடுகள் வேறு வழியின்றி அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்றன என்று சீன வர்த்தக அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் குற்றம் சாட்டினார். சீனா தனது கொள்கையிலும் தேசிய பாதுகாப்பிலும் உறுதியாக உள்ளது. அதே நேரத்தில் உலக நாடுகளுடன் ஒற்றுமையாக இருக்கவும் சீனா தயாராக இருக்கின்றது என்று சீன வர்த்தக அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் உலக நாடுகள் அமெரிக்கா பக்கமோ அல்லது சீனா பக்கமோ சாய தயாராக இல்லை. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு இரு நாடுகளும் பல்வேறு உதவிகளை வழங்கி வருகின்றன. எனவே இந்த விவகாரத்தில் நடுநிலையாக செயல்பட்டு ஒரு தீர்வை காண வேண்டியது அவசியம் என்று சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ஜனாதிபதி அனுரவுக்கு ஆதரவு தர திகாம்பரம் தயார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலவாக்கலையில் நடைபெற்ற கூட்டத்தில் தோட்ட தொழிலாளர்களுக்கு தேயிலை தோட்ட நிலங்களை பிரித்து கொடுத்து அவர்களின் பொருளாதார நிலையை உயர்த்த நடவடிக்கை எடுப்பதாக கூறியதாகவும் ஜனாதிபதி அவ்வாறு தோட்ட தொழிலாளர்களின் பொருளாதார நிலையினை உயர்த்த நடவடிக்கை எடுத்தால் தனது முழு ஆதரவையும் ஜனாதிபதிக்கு வழங்குவதாகவும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்தார். பழனி திகாம்பரம் ஹட்டன் பகுதியில் ஊடகங்களுக்கு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிடும் போதே இவ்வாறு தெரிவித்தார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த பழனி திகாம்பரம் தோட்டப்புற மக்களின் பொருளாதார நிலையை உயர்த்தும் வகையில் தானும் இதற்கு முன்னர் ஒரு யோசனையை முன்வைத்ததாகவும் அந்த முன்னோடி திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது அரசாங்க தரப்பு தலையிட்டு தோட்ட நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றை செய்து அந்த முன்னோடி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் கூறினார்.
தற்போதைய அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் நாட்டின் மக்களை மேலும் துன்புறுத்தி வருவதை நாட்டு மக்கள் புரிந்து கொண்டுள்ளதாகவும், இவ்வாறான சூழ்நிலையில் உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி பெரும்பாலான உள்ளூராட்சி நிறுவனங்களின் அதிகாரத்தை பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். ஹட்டன் நகரில் மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவருமான பாராளுமன்ற உறுப்பினர் வி. ராதாகிருஷ்ணன் கூறுகையில், தோட்ட தொழிலாளர்களுக்கு தேயிலை தோட்ட நிலங்களை பிரித்துக் கொடுப்பதாக தலவாக்கலையில் கூறியிருக்கின்றார்கள். இது நாங்கள் 10 வருடங்களுக்கு முன்னர் முன்வைத்த யோசனை. இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் மட்டும் தோட்ட தொழிலாளர்களின் வீட்டு பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்கும் நாடுகளிடம் இருந்தும் உதவிகளை பெற்று வீடுகளை கட்டினால்தான் தோட்ட தொழிலாளர்களின் வீட்டு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். கொழும்பு வீடுகளிலும் ஹோட்டல்களிலும் வேலைக்கு தோட்டப்புற குழந்தைகள் செல்கிறார்கள் என்று ஜனாதிபதி கூறுகிறார். அதை நிறுத்த ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பிக்கப் போவதாகவும் ஜனாதிபதி கூறுகிறார். ஜனாதிபதி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக பேசி பொய் வாக்குறுதிகளை கொடுத்து நாட்டை ஆள பார்க்கிறார் என்று கூறினார். இன்றைய செய்திகள் இத்தோடு முடிவுக்கு வருகின்றன. நாளைய செய்திகளோடு சந்திப்போம். அதுவரை பாதுகாப்பாக இருங்கள். நன்றி, வணக்கம். Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon Mirror.